அதுக்கடுத்து ராஜா முகமதுங்கிறவர் வந்து வள்ளியூர்லேருந்து இவர் கேட்குறாரு. வள்ளியூர்னா உளுந்தூர்பேட்டையில் உள்ள வள்ளியூராம், உளுந்தூர்பேட்டைன்னு வர போட்டிருக்கார். சரி, ஆயிஷாமா என்ற ஆட்டுப்பண்ணை, ஒரு ஆட்டுப்பண்ணைக்கு பேர் ஆயிஷாமா. ஆயிஷாமா ஆட்டுப்பண்ணையில் குர்பானிக்காக ஆடு வளர்த்து வருகிறார்கள். 10 மாதத்துக்கு முன்பாக ஒரு 9,000 ரூபாய் கட்டிவிட்டால் பக்ரீத்துக்கு ஆடு கொடுக்குறார்கள். ஹஜ்ஜி பெருநாளைக்கு உங்களுக்கு ஆடு வேணும்னு சொன்னால், நோம்பு ஹஜ்ஜி பெருநாள் முடிஞ்சோன்னு 10 மாதம்னு என்னது துல் ஹஜ்ஜி முஹர்ரம் சஃபர் மாதத்தில் கொடுத்தீங்கன்னு சொன்னால், அடுத்து ஹஜ்ஜி பெருநாள் வரும்போது 10 மாதம் ஆயிரும். 10 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்கள்கிட்ட பணம் கேட்குறாங்களாம். எவ்வளோ கேட்குறாங்கன்னா 9,000 கொடுங்க கேட்குறாங்களாம். 9,000 கொடுத்தீங்கன்னு சொன்னால் 10 மாதம் கழித்து ஹஜ்ஜி பெருநாள் வரும் பொழுது உங்களுக்கு ஒரு 30 கிலோ உழவுக்கு உத்தேசமாக ஒரு ஆடு தருவாங்க. அதுக்கு மேலே 4-5 கிலோ வந்தாலும் அது காசெல்லாம் கூட கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி பணத்தை கட்டி நீங்கள் ஆடு வாங்கிக்கிடலாம். அன்னைக்கு வாங்கினீங்கன்னு சொன்னால், ஹஜ்ஜி பெருநாள் அன்னைக்கு வாங்கினீங்கன்னு சொன்னால் அது விலை வந்து 25 ரூபா, 30,000 ரூபா, 40,000 ரூபா வரும். ஆனால் நீங்கள் வந்து 10 மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டீங்கன்னா 9,000 ரூபா கட்டிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் 9,000 ரூபாய்க்கு நாங்கள் என்ன செய்வோம்னா ஆட்டுக்குட்டியை வச்சு நாங்கள் வளர்த்து உங்களுக்கு தருகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சரியா அப்படின்னு கேட்குறாரு. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டால், இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. அதாவது உங்களுக்குன்னு ஒரு குட்டியை வாங்கிடுறாங்களா, வாங்கி நாங்கள் வளர்த்து தர்றோன்னு சொல்கிறாங்க. அப்போ குட்டியை வாங்குறது 9,000 ரூபான்னா அது ஓகே தான். குட்டியை வாங்குறது 9,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால், அதை வளர்த்து உங்களுக்கு பெருசாக தரணும்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி இருக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு அந்த குட்டியை வந்து உங்களுக்கு உங்கள் குட்டி இதுன்னு சொல்லி காட்டி உங்களுக்கு ஒரு ஆட்டை வாங்கி தரணும். தந்து விட்டு அதை வளர்க்குறாங்கல்ல, வளர்ப்பதற்காக வேண்டி ஒரு கட்டணம் உங்கள்கிட்ட வந்து வசூலிக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஹலாலாகும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முன்பணமாக 9,000 ரூபா பணத்தை வாங்கிடுறாங்க. வாங்கிவிட்டு நீங்கள் 10 மாதம் கழித்து நாங்கள் என்ன செய்கிறோம், 9,000 ரூபாய்க்கு 30,000 ரூபா பணம் தர்றோங்கிறதுக்கு பதிலாக ஆடு தர்றோன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் அர்த்தம். இப்போ 30,000 ரூபாய் 9,000 ரூபா நீங்கள் கட்டுறீங்க. இன்றைக்கி 9,000 ரூபா கட்டினீங்கன்னா அவன் என்ன செய்வான், அதை போட்டு ரொட்டேஷன் பண்ணி ஏதாவது செய்வான், அவன் செஞ்சுக்கிடுவான். உங்களுக்கு ஹஜ்ஜி பெருநாள் அன்றைக்கி என்ன செய்வான், ஆடை வளர்த்து தர்றானோ வளர்க்காமல் தர்றானோ ஒரு ஆடை தருவான் உங்களுக்கு. அப்படி தரும் பொழுது நீங்கள் குறைவான ஒரு விஷயத்தை கொடுத்து விட்டு அதிகமான ஒன்றை நீங்கள் என்ன செய்கிறீங்க, பெறுறீங்க. அப்படி பெறுவதாக இருந்தால் இதுதான் என்ன செய்யுது, வட்டிங்கிறது. வட்டி தன்மை தானே இது. கொடுத்தது 9,000 ரூபா, நீங்கள் வாங்குறது 40,000 ரூபா. 9,000 ரூபா கொடுத்து 40,000 ரூபா வாங்கினது என்ன கணக்கில் உள்ளது என்று பார்த்தீங்கன்னா, அது வந்து குழப்பமுள்ள வியாபாரம். இந்த மாதிரி குழப்பமுள்ள வியாபாரம் பண்ணுற முன்பணம் கொடுத்தல் என்பதற்கு மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ஏழைகளாக இருந்தாங்க விவசாயிகள்லாம். அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தேவைக்கு என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் வசதி உள்ள ஆள்கிட்ட போய் வந்து முன்பணம் வாங்குவாங்க. எங்கள் வயல் எங்கள் பேரிச்ச மரம் இருக்குது, அது மகசூலுக்கு ஒன்று 6 மாதம் இருக்குது, எங்களுக்கு ஒரு 10,000 ரூபா தாங்க. தந்தவுடனே என்ன செய்வோம், மகசூல் வந்தோடனே உங்களுக்கு தந்துடுறோம். ஏழை விவசாயிகள் வந்து பணக்கார முதலாளிகள்கிட்ட போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த பேரிச்சம்பழத்தை வந்து இப்போ தான் பிஞ்சாக இருக்குது, இது வந்து உற்பத்தி ஆகி வரும்போது நாளாகும், எங்களுக்கு இப்போ காசு உடனே தேவைப்படுது, அதனால் எங்களுக்கு ஒரு 10,000 ரூபா தாங்க, 5,000 ரூபா தாங்கன்னு பணத்தை வாங்கிக்கிடுவாங்களாம். வாங்கிக்கிட்டு அந்த டைம் வந்தோன்னு என்ன செய்வாங்க, 10,000 தந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த ஒரு 6 மாதம் கழித்து உங்களுக்கு மகசூல் வர்றது அப்படி உங்கள்கிட்ட தந்துடுறோம், ஏதோ ஒரு வகையில் பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய தகவல் கவனத்துக்கு வருது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மண் சல்லஃப பி தம்ரின், இந்த பேரிச்சம்பழத்துக்கு முன்பணம் வாங்கக்கூடியவர்கள் யுஸ்லிஃபு ஃபி கைலின் மாலூமின் வசனின் மாலூமின், அதாவது குறிக்கப்பட்ட ஒரு எடை அல்லது குறிக்கப்பட்ட ஒரு முகத்தல் அளவை, இத்தனை லிட்ரு, இத்தனை கிலோங்கிறது வந்து அது எடை போட்டு பார்க்குறது, இத்தனை லிட்டருங்கிறது முகத்தல் அளவை அளந்து பார்க்குறது. அப்போ குறிப்பிட்ட அளவு அல்லது குறிப்பிட்ட எடை இதை சொல்லி தான் முன்பணம் வாங்க வேண்டும். முன்பணம் வாங்குறதா என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த ஆடு வளர்க்குறாங்கல்ல, ஆயிஷாமா பண்ணையில் ஆடு வளர்க்குறாங்க, இதை ஹலாலாக செய்கிறதா என்ன செய்யணும்னு கேட்டால், எங்கள்கிட்ட ஒரு ஆட்டை எடுத்து வளர்த்து தரோம்னா சொல்லக்கூடாது. எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 9,000 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து இத்தனாம் தேதிக்கு இத்தனை கிலோவில் உள்ள இறைச்சி உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஆட்டுக்குடைய ரேட்டாக தான். அந்த ஆட்டுக்குடைய ரேட் என்ன செய்கிறது, அப்படி தான் பேரிச்சம்பழத்தை வைக்கிறாங்க. பேரிச்சம்பழம் மரத்தில் கிடக்குது, அது பிஞ்சாக இருக்கிறது, அந்த பிஞ்சை இப்போ விற்க முடியாது, காசு தேவைப்படுது.
முன்பணம் வாங்கும்போது எப்படி வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மரத்தில் உள்ளதை உனக்கு தர்றேன்னு வாங்கக்கூடாது. எப்படி வாங்கணும்? 10,000 கொடுத்துட்டியா, 1 கிலோ இந்த ரேட்டுக்கு உனக்கு பேரிச்சம்பழம் தருவேன். 10,000 ரூபாய்க்கு என்ன செய்யணும்? 1 கிலோ வந்து 1000 ரூபாயா, அப்போ 10 கிலோ உனக்கு தருவேன். அதில் 1 கிலோ 100 ரூபாயா, உனக்கு 100 கிலோ தருவேன். 10,000 ரூபா வாங்கி விட்டு இந்த 100 கிலோ நான் பேரிச்சம்பழம் வந்து 6 மாதத்தில் தர்றேன் அப்படின்னு பேசி கொடுக்கணும். இந்த மரத்தில் உள்ளது என்ன கிடைக்குமோ அதை தர்றேன், அது வளர்ந்தவனு தர்றேன்னு சொல்லி இப்படி குழப்பமாக பண்ணுற வியாபாரம் வந்து அதை ரசூலுல்லாஹ் தடுத்துடுறாங்க. முன்பணம் வாங்குவதாக இருந்தால் எப்படி வாங்கணும்னு கேட்டால், இப்போ நீங்கள் ஆடு இப்போ கொடுக்க போகிறது இல்லை, 10 மாதம் கழிச்சு கொடுக்க போகிறீங்க. எவ்வளோ கொண்டாலும் கொடுக்கலாம், அவங்க விருப்பம். அது 10 மாதம் கழிச்சு என்ன செய்யலாம்? ஒரு ஆட்டு 10,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம், 20,000 கொடுக்கலாம், 30,000 ரூபாய் கொடுக்கலாம். ஏதோ நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்களா, உண்டாகி கொடுக்குறீங்களா, அது வேறு விஷயம். அப்படி கொடுக்குற கையில் வச்சுக்கிட்டு தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அப்படி கொடுப்பதாக இருந்தால் எப்படி கொடுக்கணும் என்று கேட்டால், நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தீர்கள் என்று சொன்னால் 6 மாதத்துக்கு பிறகு இத்தனை கிலோ எடையில் உள்ள ஒரு ஆட்டை உனக்கு நான் தருகிறேன் அப்படின்னு பேசிட்டீங்கன்னா அது வட்டி. இப்போ ரேட்டு பேசியாச்சு, ஆனால் இப்போ தரமாட்டேன், 6 மாதம் கழிச்சு தான் தருவேன். ஏன்னா இப்போ ப்ராசஸிங்கில் நடந்துக்கிட்டு இருக்கிற பேரிச்சம்பழத்தை அப்படி தானே வாங்கியிருக்கிறாங்க. அந்த பேரிச்சம்பழத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து குட்டியாக இருக்கும், இப்போ வந்து கொடுக்க முடியாது. நீங்கள் 10,000 ரூபா கொடுங்க, உங்களுக்கு வந்து நான் 25 கிலோ ஆடு தர்றேன் அப்படின்னு வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அது கூட எடையை குறிப்பிடணும். என்ன குறிப்பிடணும்? இத்தனை கிலோ எடையில் உள்ள ஒரு விஷயத்தை இத்தனாம் தேதிக்கு நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுங்கங்கிறாங்க ரசூலுல்லாஹ். முன்பணம் கொடுக்கறது முட்டை அப்படி கொடுத்துடக்கூடாது. இந்த மரத்தில் உள்ளதை நான் தர்றேன், இந்த செடியில் உள்ளதை தர்றேன், இந்த ஆட்டை இந்த பண்ணையில் உள்ள ஆட்டை தர்றேன் அப்படி சொல்லாமல் நீ எத்தனை கிலோவுக்கு முன்பணம் வாங்குற. ஒரு ஆட்டை இந்த ஆட்டை நான் தருவேன்னு சொல்லக்கூடாது. அந்த ஆடை வளரும் செத்து போய் எவ்வளோ விஷயமா இருக்கு. நீ வந்து முன்பணம் வாங்குவது வந்து குறிப்பிட்ட அளவு குறிப்பிட்ட எடையை சொல்லி தான் வாங்கணும்ட்டாங்க. இது புகாரில் 2239 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி என்ன இருக்குன்னு கேட்டால், 1 வருஷம் 2 வருஷத்துக்குலாம் வாங்குவாங்களாம் முன்பணம். அதாவது இப்போ நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா 2 வருஷம் கழித்து நான் 10,000 ரூபாய் தருவேன். எப்படி தருவேன்? 2 வருஷம் கழித்து நான் பேரிச்சம்பழம் தருவேன். என்ன மாதிரி தருவேன்? இத்தனை கிலோ தருவேன், இத்தனை படி தருவேன், இத்தனை லிட்டரு தருவேன், ஏதோ ஒன்று இந்த அளவோ அந்த அளவோ கொடுத்து என்ன செய்யணும் அப்படி வாங்கிக்கலான் இருக்குது. அப்படி 2 வருஷம் 3 வருஷம் இருந்து வாங்கி கொண்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் அஸ்லஃப ஃபீ ஷைஇன், எந்த ஒரு பொருளுக்கு முன்பணம் வாங்கினாலும் ஃபஃபி கைலி மாலூமின், அறியப்பட்ட ஒரு அளவு, முகத்தல் அளவை, வசனி மாலூமின், அறியப்பட்ட ஒரு எடை, இத்தனை கிலோ என்றது, இல அஜலி மாலூமின், அறியப்பட்ட காலக்கெடு. இன்னைக்கு நீ 10,000 ரூபா கொடுத்து என்று சொன்னால் கரெக்டாக 50வது நாளில், 60வது நாளில் அல்லது 90வது நாளில் என்ன செய்யணும்? அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒன்று, அதில் என்ன கொடுப்பேங்கிற ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும்? நீ இப்போ கொடுத்த ரூபாய்க்கு வந்து உனக்கு என்ன தருவேன்? நான் வந்து உனக்கு அரிசி தருவேன். இப்போ எனக்கு 1000 ரூபா கொடுத்தாயானால் 1 வருஷம் கழித்து நான் அரிசி தருவேன். என்ன ரேட்டுக்கு தருவேன்? கிலோ 30 ரூபாய்க்கு தருவேன். கிலோ 30 ரூபா கணக்கு உனக்கு அரிசி 1000 ரூபாய்க்கு நான் தருவேன்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்க, அப்படி ஒப்பந்தம் பண்ணிக்கிறலாம். நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு கூட 30 ரூபாய்க்கு கூட கொடுக்கலாம், அது உங்களை சேர்ந்தது. நீங்கள் உங்கள்ட்ட அரிசி இல்லாமல் இருந்து கூட வாங்கலாம், அது உங்களை சேர்ந்தது. ஆனால் எப்படி கொடுக்கணுது? காலத்தை குறிப்பிடணும், எடையை குறிப்பிடணும். எடைன்னா எடை, அல்லது இது அளவுன்னா அளவு, முகத்தளவைன்னா முகத்தல் அளவை, இல்லைன்னா என்னது கிலோ கணக்குனா கிலோ கணக்கு, அந்த மாதிரி எடையை கொடுத்துடணும். இது புகாரில் 2240 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இந்த விஷயம் வந்து அதுபோக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே அந்த சிரியாவாசிகளில் உள்ள அந்த நபீத்துங்கிற ஒரு கூட்டத்தார் இருந்தாங்க. அவங்கள்ட்ட என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கோதுமைக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா முன்பணம் கொடுத்து வச்சுருவாங்களாம். முன்பணத்தை அவங்க வந்து கேட்பாங்களாம், அந்த சாமுவாசிகள் வந்து எங்களுக்கு முன்பணம் தாங்கன்னு கேட்பாங்களாம். இவங்க முன்பணம் தந்தீங்கன்னா எங்கள் கோதுமை விளைஞ்சவனும் உங்களுக்கு தரணும் அப்படின்னு வாங்குவாங்க. அப்போ இதை வந்து ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, அதுக்கு டைம் போட்டு கொடுக்க சொல்லிடுறாங்க. அப்போ கேள்வி கேட்குறாங்க, அவங்கள்ட்ட வந்து விவசாயம் இருந்துச்சா இல்லையா, விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது முன்பணம் வாங்குவாங்களா, அல்லது ஒன்றுமே இல்லாமல் முன்பணம் வாங்குவாங்களான்னு கேட்கும் பொழுது, உலம் நஸ்அலுஹும் அலஹும் ஹர்சுன் அம்லா, அவங்கள்ட்ட விவசாயம் இருக்குதா இல்லையா நாங்கள் கேட்கலாம் மாட்டோம். ஒருத்தர் வருவார், எங்களுக்கு வந்து 1000 ரூபா கொடுங்க, 1000 ரூபாய்க்கு வந்து அடுத்த மாதத்துக்கு உங்களுக்கு வந்து 5 மூட்டை நெல் தரணும். இன்றைக்கி 1000 ரூபா கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த மாதத்துக்கு 5 மூட்டை நெல் தர்றோங்கிறார். அவர் நெல் வச்சிருக்கிறாரா, வயல் வச்சிருக்கிறாரா என்று நாங்கள் கேட்க மாட்டோம்.
அப்போ அந்த பொருளை வைத்திருக்கணுங்கிற அவசியம்லாம் அவர்கிட்ட கிடையாது. இது புகாரியில் வந்து 2245 2244 ஆகிய ஹதீஸுகளில் இந்த விஷயம் இருக்குது. அப்போ வந்து இந்த இந்த அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால் நீங்கள் வாங்கலாம். இந்த குர்பானிக்கு கொடுக்குறீங்களா, இந்தாப்பா 9000 ரூபா, 9000 என்ன தருவ, வளர்த்து தர்றேன் பேச்செல்லாம் எனக்கு கிடையாது. 9000 நீ என்ன தருவ, எத்தனை கிலோ தருவ, எப்போ தருவ? 9000 வந்து நான் என்ன செய்கிறேன், ஒரு 25 கிலோ ஆடு உனக்கு தர்றேன், இத்தனாம் தேதி தர்றேன்னு சொல்லி பேசி வாங்கினீர்கள்னு சொன்னால் மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக இருந்தாலும் சரி, அவர் கைவசம் ஆடு வச்சிருக்காட்டாலும் சரி, வாங்கி கூட தருவார். அப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், பணத்தை கொடுக்கலாம், வட்டியில் வராது. என்னென்னு பேசணும், எவ்வளோ எப்போ தருவ, எவ்வளோ இடையில தருவ அப்படின்னு பேசி என்ன செய்யலாம், அட்வான்ஸு கொடுக்கலாம் என்று இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து இன்னொன்று இருக்குது. என்னென்னு கேட்டால், உதாரணமாக வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் என்ன செய்வாங்க, உயிரினங்களை வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு ஒரு ஒட்டகத்தை காட்டுவாங்களாம். இந்த ஒட்டகம் இருக்குல்ல, இந்த ஒட்டகம் வந்து இப்போ வந்து கற்பமாக இருக்குது, இந்த ஒட்டகம் குட்டி போடும்ல, அந்த குட்டி போட்ட ஒட்டகம் பெருசாகும்ல, அப்போ உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி விற்றாருன்னா கூடாது. அது குட்டி போடுமா, குட்டி போடாதா, ஆண் குட்டியை போடுமா, பெண் குட்டியை போடாதா, அது பொழைக்குமா அது எங்களுக்கு தேவை, அதையும் பேசுகிற, அப்படி பேச முடியாது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு ஒட்டகத்தை காட்டி இதன் குட்டியை நான் தருகிறேன்னு என்ன செய்ய முடியாது, வியாபாரம் பண்ண இயலாது. பண்ணு, நீ ஒட்டகத்துக்கு குட்டி தான் கொடுக்க போறாயா, இருந்தால் என்ன செய்யணும், அந்த குட்டியை நீ மென்ஷன் பண்ணாத, நீ ரூபாயை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உனக்கு வந்து இத்தனை கிலோவுடைய குட்டி உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லணும். முன்ன பின்ன வந்து அவங்க கையிலேருந்து நீ போட்டுக்கணும். அந்த மாதிரி தான் கொடுக்கணுமே தவிர, கிணத்துல போட்டுக்கிட்டு குளத்தில் போட்டுக்கிட்டு மாட்டை விலை பேசுறது, தண்ணியில் கிடக்கிற மீனை இவ்வளோக்கு எடுத்துக்கிறேன், இதெல்லாம் வந்து மூடலான வியாபாரங்கள்லாம் கூடாது மார்க்கத்தில். அந்த அடிப்படையில் இந்த ஆயிஷாமா பண்ணையில் உள்ள விஷயங்கள் வந்து வளர்த்து தருகிறோம் அப்படின்னு பேசாமல் எப்படி பேசினவங்க, நீங்கள் எங்கள் ரேட்டு வந்து 9000 ரூபா தான், ஆனால் இப்போ தரமாட்டோம், பெருநாளைக்கு தான் தருவோம், இத்தனை கிலோ 25 கிலோ தருவோம்னு பேசினார்களே. ஆனால் இந்த ஹதீஸின் அடிப்படையில் அது என்ன செய்யல, குற்றம் கிடையாது, அது கூடுங்கிறது விளங்குறது.